Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என அன்பான சகோதரரை சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sagaraj, a preacher at the Church of Christ in Amalinagar, Dindigul of Tamil Nadu at India. நான் R.C. Joseph Sagaraj, இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் அமளி நகரில் உள்ள கிறிஸ்டியன் சபையில் ஊழியக்காரனாக இருக்கிறேன். In this Bible study, we will explore the history of Cain up to his 7th generation and learn about the son God gave to Adam and Eve instead of Abel. காயினுடைய 7ஆம் தலைமுறை வரைக்குமான வரலாற்றையும் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஆபேலுக்கு பதிலாக கொடுத்த மகனை பற்றியும் இந்த வேதாம படிப்பில் ஆராய்ந்து அறிவோம். The key verse for this study is Genesis 4:16. Then Cain went out from the presence of the Lord and dwelt in the land of Nod of the east of Eden. இந்த வேத பாட படிப்பிற்கு ஆதாரமுள்ள வேதவசன பகுதி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கே நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். Cain was cursed for the sin of killing his brother and was driven out of the presence of the Lord. He lived in the land of Nod, east of Eden. He lost God's favor and grace and wandered in the land of Nod, that means wandering and exile. காயின் தன் சகோதரனை கொன்ற பாவத்தினால் சபிக்கப்பட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகினான். அவன் ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்ற நாட்டில் குடியிருந்தான். அவன் தேவ தயவையும் கிருபையையும் இழந்து போன நிலையில் அலைந்து தீர்தல் அல்லது நாடு கடத்துதல் என்று அர்த்தப்படும் நோத் என்ற நாட்டில் சுற்றித் திரிந்தான். Although Cain wandered eastward as a nomad in the land of Nod, by God's grace, he could establish a family of his own in that place. கிழக்கு நோக்கி சென்ற காயின் நோத் என்ற நாட்டிலே நாடோடியாக அலைந்து திரிந்தாலும் தேவனுடைய கிருபையினால் அவன் சென்ற இடத்தில் அவனுக்கென்று ஒரு குடும்பம் உண்டாயிற்று. And Cain knew his wife, and she conceived and bore Enoch. And he built a city and called the name of the city after the name of his son Enoch. காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்கின் பெயரை இட்டான். This verse briefly recounts the history of Cain's marriage and the first son he had through his wife. We also learned that Cain built a city in the land and named it after his son. இந்த வசனத்தில் காயின் திருமணம் முடித்துக் கொண்டதும் அவனுக்கு அவன் மனைவியின் மூலமாக பிறந்த முதல் மகனை பற்றியதமான வரலாறு சுருக்கமாக உரைக்கப்படுகிறது. மேலும் காயின் அந்த நாட்டில் ஒரு நகரத்தை கட்டி அதற்கு தன் மகனின் பெயரை இட்டான் என்று நாம் அறிகிறோம். In 1922, archaeologists discovered that Cain built this city at Eriud, southwest of present-day Nasiriyah at the country of Iraq. They excavated the ancient site that had been covered up for a long time. They found ancient bricks that were used to build house and city walls. Research studies shows that these bricks are about 4,000 years old. தற்போதைய ஈராக்கின் நசரியா என்ற இடத்தின் தென்மேற்கே உள்ள எரிது என்ற இடத்தில்தான் காயின் இந்த நகரத்தை கட்டினான் என்று 1922ஆம் ஆண்டில் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த இந்த பழங்கால தளமேட்டை அவர்கள் தோண்டிய போது வீடுகள் மற்றும் நகரச்சுவர்களை கட்ட பயன்படுத்தப்பட்ட பழங்கால செங்கற்களை கண்டுபிடித்தார்கள். இந்த செங்கற்கள் ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்று ஆராய்ச்சிகள் நிரூபிக்கின்றன. The history of Cain shows that even though human sins and separates himself from God, God's grace remain with human
and bless him in his work. Later, after the church was established, Paul and Barnabas spoke to the people of this city, Lystra, the things. மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து போனாலும் தேவ கிருபை அவனுடன் இருந்து அவன் செய்யும் வேலைகளில் அவனை ஆசீர்வதிக்கிறது என்பது காயினின் இந்த வரலாற்றின் மூலமாக தெரிய வருகிறது. இதை பற்றி பிற்பாடு சபை தோன்றிய பின் பவுலும் பர்னபாவும் லீஸ்திரா நகரில் இருந்த ஜனங்களுக்கு அளித்த செய்தியில் பின்வருமாறு கூறினார்கள். God in bygone generation allowed all the nations to walk in their own ways. Nevertheless, he did not leave himself without witness in that he did good, gave us rain from heaven and fruitful seasons, filling our hearts with food and gladness. இதை பற்றி பவுலும் பர்னபாவும் சொன்னது இதுதான். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். And in a speech delivered by Paul on the famous Mars Hill in the city of Athens, he said as follows. மேலும் அத்தேனே பட்டணத்தில் இருந்த புகழ்பெற்ற மார்ஸ் மேடையில் நிகழ்த்திய உரையில் பவுல் கூறியது, And he has made from one blood every nation of man to dwell on all the face of earth, and has determined their pre-appointed times and boundaries of their dwellings, so that they should seek the Lord in the hope that they may group them and find them, though he is not far from each one of us. மக்கள் இனமான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் இப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. Next we come to the verse in the Genesis that names 5 generations. அடுத்து நாம் ஆதியாகமத்தின் 5 தலைமுறைகளின் பெயர்களை கூறும் ஒரு வசனத்துக்கு வருகிறோம். Genesis 4:18. To Enoch was born Irad, and Irad begot Mehujael, and Mehujael begot Methushael, and Methushael begot Lamech. ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான், ஈராத் மெகுயவேலை பெற்றான், மெகுயவேல் மெத்துசவேலை பெற்றான், மெத்துசவேல் லாமெக்கை பெற்றான். Every verse of the Bible has been given to us by God so that we can delve deeper and discover its mysteries. Therefore, we cannot pass over any verse without examining it. வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனமும் ஆழமான ஆராய்ச்சி செய்து அவற்றின் மறைபொருள்களை நான் கண்டறிய வேண்டும் என்பதற்காகவே தேவனால் நமக்கு அருளப்பட்டுள்ளது. எனவே நாம் எந்த வசனத்தையும் ஆராயாமல் தாண்டி செல்ல முடியாது. Here the names of 5 generations are given. Enoch, Irad, Mehujael, Methushael and Lamech. We already know the meanings of the name Adam, Eve, Cain and Abel. Here are the meanings of the names mentioned in this verse. இங்கு ஏனோக்கு, ஈராத்து, மெகுயவேல், மெத்துசவேல் மற்றும் லாமெக் ஆகிய 5 தலைமுறையின் பெயர்கள் தரப்பட்டுள்ளன. நாம் ஏற்கனவே ஆதாம், ஏவாள், காயின் மற்றும் ஆபேல் ஆகிய பெயர்களின் அர்த்தங்களை அறிந்துள்ளோம். இங்கு இவ்வசனத்தில் கூறப்பட்டுள்ள பெயர்களின் அர்த்தங்கள் பின்வருமாறு. ஏனோக் டெடிகேட்டட், ஈராத் வாட்ச்ஃபுல், மெகுஜயேல் ஸ்மிட்டன் பை காட், மெத்துஷயேல் சப்ளியன்ட் ஆர் மேன் ஆஃப் காட், லாமெக் ஸ்ட்ராங் மேன். ஏனோக் அர்ப்பணிக்கப்பட்டவர், ஈராத் விழிப்புள்ளவர், மெகுயவேல் தேவனால் அடிக்கப்பட்டவர், மெத்துஷவேல் கெஞ்சுபவர் அல்லது தேவனின் மனிதர், லாமெக் வலிமையான மனிதன். The first person in this world to introduce polygamy was
the man Lamech. Here is what is said about this. இந்த உலகில் முதலாக இருதார திருமணத்தை அறிமுகப்படுத்தியவன் லாமெக் என்பவன் ஆவான். இதை பற்றி இங்கு கூறப்படுவதாவது ஆதியாகமம் 4:19-22. Genesis 4:19-22 we read thus. Then Lamech took for himself 2 wives. The name of one was Ada, and the other and the name of the second was Zillah. And Ada bore Jabal. He was the father of those who dwell in the tents and have livestock. His brother's name was Jubal. He was the father of all those who play harp and flute. And as far as Zillah, she also bore Tubal-Cain, an instructor of every craftsman in bronze or iron. And the sister of Tubal-Cain was Naamah. ஆதியாகமம் 4:19-22 வசனங்கள் கூறுகிறது, லாமேக்கு 2 பெண்களை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அவனுடைய சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். ஜில்லாலும் தூபால்-காயினை பெற்றாள். அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால்-காயினுடைய சகோதரி நாமாள். This Lamech is a little known figure in the Bible. He was the 7th generation from Cain and started a culture that was ungodly. இந்த லாமேக் என்பவன் பரவலாக அறியப்படாத நபராக இருக்கிறான். காயினின் 7ஆம் தலைமுறையான இவன் தேவனுக்கு புறம்பான ஒரு கலாச்சாரத்தை தொடங்கியவனாக இருந்தான். Knowing his history is very useful for our understanding of Bible history and genealogy. Here we will examine a little about Lamech, his family background and his descendants. இவனது வரலாற்றை அறிவது வேதாகம வரலாற்று மற்றும் வம்சாவளியை பற்றி நாம் புரிந்து கொள்ள மிகவும் பயன்படும். லாமேக் என்பவனை பற்றியும் அவனது குடும்ப பின்னணி மற்றும் அவனது சந்ததியார் பற்றியும் நாம் இங்கு சற்றே ஆராய்வோம். Lamech, the 7th generation from Adam, was a person that is portrayed in the Bible as a wicked and sinful character. He is known to have married 2 women for the first time in the world history. He had 2 wives, Ada and Zillah, at the same time. Lamech had 3 sons. By Ada he got Jabal and Jubal, and by Zillah he got Tubal-Cain. ஆதாமின் 7ஆம் தலைமுறையான லாமேக் வேதாகமத்தில் ஒரு பொல்லாத மற்றும் பாவமுள்ள கதாபாத்திரமாக சித்தரிக்கப்படும் நபராக இருந்தான். இவன் உலக வரலாற்றில் முதன்முறையாக 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டவனாக அறியப்படுகிறான். ஆதாள், சில்லாள் என்ற 2 பெண்களும் ஏக காலத்தில் இவனுக்கு மனைவிகளாய் இருந்தார்கள். லாமேக்குக்கு ஆதாள் மூலமாக யாபால், யூபால் மற்றும் சில்லாள் மூலமாக தூபால்-காயின் என்ற 3 மகன்கள் பிறந்தார்கள். Because Lamech was a descendant of Cain, he is often described in the Bible as having a negative character. However, it is important to remember that Lamech had a place in the Bible through Jabal, Jubal and Tubal-Cain. காயினின் வழித்தோன்றல் என்பதால் வேதாகமத்தில் லாமேக் பெரும்பாலும் எதிர்மறையான குணம் கொண்டவனாக விவரிக்கப்படுகிறான். இருந்தாலும் யாபால், யூபால் மற்றும் தூபால்-காயின் மூலமாக வேதாகமத்தில் லாமேக்குக்கு ஒரு இடம் இருந்தது என்பதை நினைவில் கொள்வது அவசியம். Lamech may not be well known in the Bible as some of the others, but Lamech's role in the Old Testament was significant. There are still important things we need to know about this man, who appeared in the lineage of Cain, the first son of Adam and Eve. லாமேக் வேதாகமத்தில் மற்ற சிலரை போல நன்கு அறியப்படாதிருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் லாமேக் என்பவனின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. ஆதாம் மற்றும் ஏவாளின் முதல் மகனான காயினின் வம்சாவளியில் தோன்றிய இவனை பற்றி நாம் அறிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இன்னும் உள்ளன. Lamech had 3 sons, Jabal, Jubal and Tubal-Cain, all of whom are known for their various talents and inventions. லாமேக்குக்கு யாபால், யூபால், தூபால்-காயின் என்ற 3 மகன்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாருமே
பல்வேறு திறமைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள். Although Lamech's history in Genesis is brief, we learn a lot about his character from it. ஆதியாகமத்தில் லாமேக்கின் வரலாறு சுருக்கமாக இருந்தாலும் அவனது குணத்தை பற்றி இதில் நாம் நிறைய அறிந்து கொள்கிறோம். The name Ada means beautiful. She was the first wife of Lamech. She had two sons, Jabal and Jubal. ஆதாள் என்ற பெயர் அழகானவள் என்ற அர்த்தம் கொண்டது. இவள் லாமேக்கின் முதல் மனைவியாவள். இவளுக்கு பிறந்த 2 மகன்கள் யாபால் மற்றும் யூபால் என்பவர்கள். Jabal means high mountain. We learned that he was the father of those who live in tent and have livestock. யாபால் என்ற பெயர் உயரமான மலை என்று அர்த்தப்படுகிறது. இவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவனுக்கும் தகப்பனானான் என்று அறிகிறோம். His younger brother was Jubal, whose name means stream, and he became the father of all play the harp and flute. இவனுக்கு இளையவன் பெயர் யூபால். நீரோடை என்று அர்த்தப்படும் பெயரை கொண்ட இவன் கிண்ணறக்காரர் நாகஸ்வரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். In Genesis 4:21, the original Hebrew word wagab, that means and flute, is translated as nagaswarakarar in Tamil, but we know very well that flute refers to another musical instruments. This is the mistake made by the translator in Tamil language. ஆதியாகமம் 4:21 மூல மொழியில் எபிரேயத்தில் வாகப் என்றுள்ள எபிரேய வார்த்தையே தமிழில் நாகஸ்வரக்காரர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் ஃப்ளூட் என்பது புல்லாங்குழல் என்ற இசைக்கருவியை குறிக்கும் என்பது நமக்கு மிக நன்றாகவே தெரியும். இது தமிழ் மொழிபெயர்ப்பாளர் செய்த தவறாக இருக்கிறது. லாமெக்ஸ் யங்கர் வைஃப் ஜில்லா, லாமெக் younger wife was Zillah. This name means shadow. She bore Lamech a son. His name was Tubal-Cain, which means worldly possessions. லாமேக்கின் இளைய மனைவி சில்லால். இந்த பெயர் சில்லால் என்ற இந்த பெயர் நிழல் என்ற அர்த்தம் கொண்டது. இவள் லாமேக்குக்கு ஒரு மகனை பெற்றாள். அவனது பெயர் தூபால்-காயின். இந்த தூபால்-காயின் என்பது உலக உடைமை என்று அர்த்தம் கொண்டிருந்தது. He became an instructor for all who works with the brass and iron. Another important point to note here is that Cain's name was remembered even beyond 7 generations. இவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். காயினின் பெயர் 7 தலைமுறைக்கு அப்பாலும் நினைவில் வைக்கப்பட்டிருந்தது என்பது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமாகும். Zillah bore a sister for Tubal-Cain also. Her name was Namal. Namal means pleasant. இவனுக்கு, அதாவது தூபால்-காயினுக்கு சில்லால் ஒரு சகோதரியையும் பெற்றாள். அவளது பெயர் நாமாள் ஆகும். நாமாள் என்ற பெயர் இனிமையானவள் என்று அர்த்தம் தருவதாகும். Lamech was a man of passion. Is evidenced by his poem he recites in Genesis 4:23 and 24. லாமேக் உணர்ச்சி வசப்படுகிற மனிதனாக இருந்தான். ஆதியாகமம் 4:23-24 இவர் படிக்கும் ஒரு கவிதையால் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. His poem speaks of his own prowess and the revenge he will take on anyone who wrongs him, even promising 77-fold vengeance. Let us study about his words in those verses. அவரது கவிதை அவரது சொந்த வீரம் மற்றும் அவருக்கு தீங்கு செய்வோர் மீது அவர் எடுக்கும் பழிவாங்கலை பற்றி பேசுகிறது. இது 77 மடங்கு பழிவாங்கலையும் கூட உறுதியளிக்கிறது. அந்த வசனங்களில் அவருடைய வார்த்தைகளை பற்றி படிப்போம். Genesis 4:23. Then Lamech said to his wife, Ada and Zillah, hear my voice. Wives of Lamech, listen to my speech. For I have killed a man for wounding me, even a young man for hurting me. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். The first part of Genesis 4:23 is what Lamech's statement to his wives, Ada and Zillah. Here he boasts about his murder of a young man. He also expressed his remorse and
unrepentance of other sin. ஆதியாகமம் 4:23 லாமேக் தன் மனைவிகளான ஆதாள் மற்றும் சில்லாடம் கூறியவற்றின் முதல் பகுதியாகும். இங்கு அவன் வாலிபனான ஒரு மனிதனை கொன்றது பற்றி பெருமை பேசுகிறான். மேலும் அவன் இந்த பாவத்திற்கான மனசாட்சியின் எதிர்ப்பையும் மனந்திரும்பாத உணர்வையும் கூட வெளிப்படுத்துகிறான். This describes the increasing violence, pride and murder in Cain's lineage. Lamech's words and action were in stark contrast to the God's justice. They show the moral corruption of Cain's descendants. இது காயினின் மனசாளிக்குள் அதிகரித்து வந்த வன்முறை, பெருமை மற்றும் கொலை குற்றங்கள் ஆகியவற்றை விளக்கி வருகிறது. லாமேக்கின் வார்த்தைகளும் செயல்களும் தேவனுடைய நீதிக்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தன. இவைகள் காயினுடைய சந்ததியாரின் ஒழுக்க சீரழிவை காட்டுகின்றன. In this verse, we see Lamech's boastful speech. Lamech describes his violent action to his two wives, Ada and Zillah. He said to them, I have killed a man for wounding me, even a young man for hurting me. இந்த வசனத்தில் நாம் லாமேக்கின் பெருமையான பேச்சை காணுகிறோம். லாமேக் தனது 2 மனைவிகளான ஆதாள் மற்றும் சில்லாள் ஆகியோரிடம் தனது வன்முறை செயல்களை விவரிக்கிறான். அவன் அவர்களிடம், எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் என்று கூறினான். Lamech's speech is an expression of violence and lack of remorse for his actions. He seems to be proud of his murder. It indicates Lamech's hard heart and a ruthless nature that does not respect human life. லாமேக்கின் இந்த பேச்சு வன்முறையின் வெளிப்பாடாகவும் தனது செயல்களுக்கு வருத்தப்படாத தன்மை கொண்டதாகவும் உள்ளது. அவன் தன் கொலை செயலில் பெருமை கொண்டிருப்பது போல் தெரிகிறது. இது லாமேக்கின் கடினமான இருதயத்தையும் மனித உயிரை மதிக்காத இரக்கமற்ற பண்பையும் குறிக்கிறது. In 21st century in which we live, there are many Lamechs roaming around the world. These Lamechs do not respect the life that God has given to man to live in this world. They value only the profession of murder and do not respect the soul and spirit of God within human. நாம் வாழுகிற இந்த 21ஆம் நூற்றாண்டில் உலகமெங்கும் பல லாமேக்குகள் சுற்றித் திரிகின்றார்கள். தேவனால் தரப்பட்டு மனிதனை உலகில் இயக்குகின்ற அவனது உயிரை இந்த லாமேக்குகள் மதிப்பதே இல்லை. கொலைத்தொழில் ஒன்றையே பிரதானமாக மதிக்கிற இவர்கள் மனிதனுக்குள் இருக்கும் ஆவியையும் ஆத்மாவையும் கனப்படுத்துவது கிடையாது. In particular, violence is taking place in many places in the name of religion. We are well aware of the killing of many Christians in one of the Indian states of Manipur last year and the demolition of many places of worship. அதிலும் குறிப்பாக மதத்தின் பெயரால் பல இடங்களில் வன்முறைகள் நடக்கின்றன. சென்ற ஆண்டில் இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதும் அநேக வழிபாட்டு இடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதையும் நாம் நன்கு அறிவோம். Even now, the details of murder of thousands of young women in the temple of Hindu god Manjunatha in Dharmasthala, Karnataka in India, very horrifying. இப்போது கூட இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் தர்மஸ்தலா என்ற இடத்தில் உள்ள மஞ்சுநாதா என்ற இந்து கடவுளின் கோயிலில் நடைபெற்ற ஆயிரக்கணக்கான இளம்பெண்களின் கொலை பற்றிய விவரங்கள் திகிலூட்டுவதாக இருக்கிறது. Such incidents are happening all over the world. We must pray fervently for thousands of Lamechs. Those commit such murders will repent. இது போன்ற சம்பவங்கள் உலகம் முழுவதும் எல்லா காலங்களிலும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இப்படிப்பட்ட கொலைகளை செய்கிற ஆயிரக்கணக்கான லாமேக்குகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நாம் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். In comparison to Cain, Lamech's actions and words are much significant because they are a continuance of violence that began when Cain killed the Abel. Cain's lineage turned against God through sin and rebellion. காயினுடன் ஒப்பிடுகையில் லாமேக்கின் செயல்களும் வார்த்தைகளும் குறிப்பிடத்தக்கவை. ஏனெனில் அவை காயின் ஆபேலை கொன்றதில் தொடங்கிய வன்முறையின் தொடர்ச்சியாகவே இருக்கின்றன. காயினின் வம்சாவளியானது பாவத்தாலும் கலகத்தாலும் தேவனுக்கு எதிராக சென்றது. The symbolism in this verse is significant. Lamech's word foreshadows the increasing of moral corruption that will lead to the great flood in Genesis chapter 6.
His act against God's will depicts the consequences of sin and the corruption of the human heart. இந்த வசனத்தில் உள்ள குறியீட்டுவாதம் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. லாமேக்கின் வார்த்தைகள் ஆதியாகமம் 6ஆம் அத்தியாயத்தில் பெருவெள்ளத்திற்கு வழிவகுக்கும் அதிகரிக்கின்ற ஒழுக்க சிதைவை முன்னறிவிக்கின்றது. தேவ சித்தத்துக்கு எதிரான அவனது செயலானது பாவத்தின் விளைவுகளையும் மனித இதயத்தின் சிதைவையும் சித்தரிக்கிறது. This passage also introduced the first instance of polygamy. If a man takes another woman while she is still alive, her first wife is still alive, it is called adultery. மேலும் வசன பகுதி பலதார மகமானதின் முதல் நிகழ்வையும் அறிமுகப்படுத்துகிறது. ஒரு பெண் உயிரோடு ஒருவனுக்கு மனைவியாக இருக்கும்போது அவன் வேறு ஒரு பெண்ணை சேர்த்து கொண்டால் அது விபச்சாரம் ஆகும். That act tantamount to murdering his living wife. Lamech had a wife named Ada. By taking Zillah, he killed his wife Ada while she was still alive. அந்த செயல் உயிரோடு இருக்கும் தன் மனைவியை ஒருவன் கொலை செய்வதற்கு சமானமாகும். லாமேக்குக்கு ஆதாள் என்ற மனைவி இருந்தாள். அவன் சில்லாளை சேர்த்து கொண்டதன் மூலமாக ஆதாள் என்ற அவனது மனைவியை உயிரோடு கொலை செய்து விட்டோம்னா, God created man at the beginning and said, for this reason a man will leave his father and mother and be united to his wife, and they will become one flesh. If a man takes another woman while his wife is still alive, it is criminal offense against his wife, because his wife is one flesh with him. This is a heinous crime that is even worse than a murder. ஆதியிலே மனிதனை படைத்த தேவன், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று கூறியிருந்தார். ஒருவன் தன் மனைவி உயிரோடு இருக்கையிலேயே இன்னொரு பெண்ணை சேர்த்துக் கொள்வது என்பது தன்னுடன் ஒரே மாம்சமாய் இருப்பவளுக்கு செய்யும் துரோகமாகும். இது கொலை குற்றத்தை காட்டிலும் கொடிய குற்றமாக இருந்தது. The holy law of God was violated in many ways in the days of patriarchs and in the ages of Moses. However, in the Christian age in which we live, it is a teaching of our Lord Jesus that governs us. The question asked him about marriage and family life, and his answer are found in the following passages of New Testament. முற்பிதாக்களின் காலங்களிலும் மோசையின் யுகத்திலும் தேவனுடைய இந்த பரிசுத்த பிரமாணம் பல வகையில் மீறப்பட்டது. ஆனாலும் நாம் வாழும் இந்த கிறிஸ்தவ யுகத்தில் நம்மை கட்டுப்படுத்துவது நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் தான். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்வு பற்றி அவருடன் கேட்கப்பட்ட வினாவும் அவரது விடையும் புதிய ஏற்பாட்டின் பின்வரும் வசன பகுதியில் காணப்படுகிறது. Matthew 19:3-9 verses. The Pharisees also came to him, testing him and saying to him, is it lawful for a man to divorce his wife for just any reason? And he answered and said to them, have you not read that he who made them at the beginning made them male and female? And said, for this reason a man shall leave his father and mother and join to his wife, and the two shall become one flesh. So then they are no longer two but one flesh. Therefore what God hath joined together let not man separate. They said to him, why then did Moses command to give a certificate of divorce and to put her away? He said to him, Moses, because of your hardness of your hearts, permitted you to divorce your wives. But from the beginning it was not so. And I say to you, whoever divorces his wife, except for sexual immorality, and marries another, commits adultery. And whoever marries her who is divorced, commits adultery. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனைய தாயை விட்டு தன் மனைவியுடைய சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறதுனால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள்,
அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்தவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் இப்படி இருக்கவில்லை. ஆதலால் இவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் பண்ணுகிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Now we come to Genesis 4:24. If Cain shall be avenged sevenfold, then Lamech 77fold. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 4 அதிகாரம் 24 வசனத்துக்கு வருகிறோம். காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும் என்றான். This verse is part of a narrative in Genesis 4 which describes the descendants of Cain. It follows the story of Cain killing Abel and the subsequent setting of mark by God to protect him. இந்த வசனம் ஆதியாகமம் 4 உள்ள விவரிப்பின் ஒரு பகுதியாகும். இது காயின் சந்ததியினரை விவரிக்கிறது. இது காயின் ஆபேலை கொன்றதையும் அதைத் தொடர்ந்து தேவன் அவனை பாதுகாப்பதற்காக ஒரு அடையாளம் போட்டதையும் பற்றிய வரலாற்றை பின்தொடர்கிறது. Lamech's ancestor was Cain. In Tamil, there are distinct names for father, mother and their elder generation as follows. லாமேக்கின் பரன் தான் காயின். தமிழ் மொழியில் தந்தை, தாய் மற்றும் அவர்களுக்கு மூத்தோர்களை குறிக்கும் பெயர்கள் 7 தலைமுறை வரைக்கும் உள்ளன. அது எப்படின்னு பார்ப்போம். Cain and his wife, பரன் and பறை. காயின் மற்றும் அவன் மனைவி பரன் மற்றும் பறை எனப்படுகிறார்கள். ஏனோக் and his wife, ஷேயோன் மற்றும் ஷேயுல். ஏனோக்கு மற்றும் அவன் மனைவி சேயோன் சேயோல் எனப்படுகிறார்கள். ஈராத் and his wife, ஓட்டன் ஓட்டி. ஈராத்தும் அவன் மனைவியும் ஓட்டன் ஓட்டி எனப்படுகிறார்கள். மெகுஜவேல் and his wife called as பூட்டன் பூட்டி. மெகுயவேல் மற்றும் அவன் மனைவி பூட்டன் பூட்டி எனப்படுகிறார்கள். மெத்துஷெலா and his wife called as grandfather and grandmother. மெத்துஷவேலும் அவன் மனைவியும் பாட்டன் பாட்டி எனப்படுகிறார்கள். லாமேக் and his wife was father and mother. அண்டு லாமேக்கின் மற்ற அவன் மனைவியின் தாய் தந்தை மற்றும் தாயாக இருக்கிறார்கள். ஜாபால், ஜூபால் அண்ட் தூபால் காயின் ஆர் லாமேக்ஸ் சில்ட்ரன். யாபால், யூபால் மற்றும் தூபால் காயின் லாமேக்கின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். யாமால், யூபால் மற்றும் தூபால் காயினுக்கு காயின் அவன் மனைவியும் பரன் பறையாகிறார்கள். இதைத்தான் பரம்பரை என்று சொல்லுகிறோம். இன் தமிழ் we called as பரம்பரை. The generation is called as பரம்பரை. பரம்பரை, the word comes from the word of பரன்பரை. For Jabal and Jubal and Tubal Cain, Cain and his wife are Paran and Parai. That means 7th generation previous. So from this we came to know this Parambarai means 7th generation. In Tamil, it is a beautiful word. God has promised that anyone who killed Cain would suffer 7-fold vengeance in Genesis 4:14. So Lamech proudly declared that anyone who harmed him, Lamech, would suffer 77-fold vengeance. This verse highlights the increasing violence and disrespect for God's authority in Cain's lineage. காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று தேவன் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆதியாகமம் 4:14. எனவே தனக்கு, அதாவது லாமேக்குக்கு தீங்கு விளைவிக்கும் எவரும் 77 மடங்கு பழிவாங்கல் பெறுவார்கள் என்று லாமேக் பெருமையுடன் அறிவித்தான். காயினின் வம்சாவளியில் அதிகரித்து வந்த இந்த வன்முறை மற்றும் தேவனின் அதிகாரத்திற்கு மரியாதை செலுத்தாத தன்மை ஆகியவற்றை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. லாமேக் ஸ்டேட்மெண்ட் கேன் பி இன்டர்பிரட்டட் இன் செவரல் வேஸ். லாமேக்குடைய இந்த அறிவிப்பை நாம் பல வழிகளில் விளக்கப்படலாம். அதில் ஒரு 3 வழிகளை பார்ப்போம். Let us see only 3 ways. 1. Hyperbole. Lamech used this as a hyperbole to express his physical strength in words to ward off those who would attack him. This was his own statement, not God's statement. மிகைப்படுத்தும் கூற்றாக இருக்கிறது. 1. லாமேக் தனது உடல் பலத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்தவும்
தன்னை தாக்கவர்களை தடுக்கவும் இங்கு மிகை கூற்றாக இதை பயன்படுத்துகிறான். இது அவனது சொந்த கூட்டுத்தானே தவிர தேவன் அவனை பற்றி இவ்வாறு கூறவில்லை. ஆனால் காயினுக்கு தேவன் கூறியிருந்தார், காயினை கொள்கிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி. செகண்ட், கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் காட்ஸ் ஜஸ்டிஸ். Lamech's words were contrary to the God's justice. These words describe the increasing violence and lack of respect for God's authority in Cain's lineage. இரண்டாவது, தேவனை நீதியை முரணாக்குதல். லாமேக்கின் வார்த்தைகள் தேவ நீதிக்கு முரணாக இருந்தன. காயினின் வம்சவழியில் அதிகரித்து வரும் வன்முறை மற்றும் தேவனின் அதிகாரத்திற்கு மரியாதை இல்லாததை இந்த வார்த்தைகள் விவரிக்கின்றன. தேர்ட் ஒன், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். Lamech misunderstood God's protection for Cain. This leads him to believe that Lamech had a similar, if not greater, divine protection than Cain. மூன்றாவது, தேவனின் பாதுகாப்பை பற்றிய தவறான புரிதல். காயினுக்கு தேவன் அளித்த பாதுகாப்பை லாமேக் தவறாக புரிந்து கொண்டான். இது லாமேக்கு இதே போன்ற மற்றும் சொல்ல போனால் காயினை விட அதிகமான தெய்வீக பாதுகாப்பு இருப்பதாக நம்ப வைத்தது. Genesis 4:24 is an important verse because it describes the consequences of sin and the breakdown of social order in the absence of God's influence. It also serves as a warning against the dangers of pride and the destructive nature of revenge. ஆதியாகமம் 4:24 ஒரு முக்கியமான வசனமாகும். ஏனெனில் இது தேவனின் செல்வாக்கு இல்லாத நிலையில் பாவத்தின் விளைவுகளையும் சமூக ஒழுங்கின் சீர்குலைவையும் விளக்குகிறது. இது பெருமை பாராட்டுதலின் ஆபத்துகள் மற்றும் பழிவாங்குதலின் அழிவு தரும் குணத்திற்கு எதிரான எச்சரிக்கையாகவும் செயல்படுகிறது. Next we come to a new son. Genesis 4:25. And Adam knew his wife again, and she bore a son named him Seth. For God has appointed another seed for me instead of Abel whom Cain killed. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். The name Seth comes from the Hebrew word Seth, which means appointed or replacement. It was through this Seth lineage that the patriarchs Abraham, Isaac, Jacob, and as well as King David and Solomon were born. It was through this Seth lineage that our Lord Jesus Christ also came into the world. சேத் என்ற பெயர் எபிரேய வார்த்தையான ஷேட் என்பதிலிருந்து வந்தது. இதன் அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது நியமிக்கப்பட்ட அல்லது பதிலாக கொடுக்கப்பட்ட என்பதாக உள்ளது. இந்த சேத்தின் வம்சவழியில் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முதலிய முற்பிதாக்களும் தாவீது, சாலமோன் முதலிய ராஜாக்களும் பிறந்தார்கள். இந்த சேத்தின் வம்சவழியில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் அவதரித்தார். A detailed genealogical table can be found in Luke 3:23 to 38 verses. This passage, that means Luke 3 23 to 38 passage, begin as 23 verse begin as, now Jesus himself began his ministry at about 33 years of age, being as was supposed the son of Joseph, the son of Heli. Likewise, the concluding verse of this text is as follows: 38, the son of Enosh, the son of Seth, the son of Adam, the son of God. இதன் விரிவான வம்சவழி அட்டவணையை லூக்கா 3:23-38 வசனப்பகுதி மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த வசனப்பகுதியின் ஆரம்ப வசனம், அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதிலுடனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இந்த வசனப்பதியின் முடிப்பதில் 38ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். Now we come to Genesis 4:26, the last verse of this study. And as far Seth, to him also a son was born, and he named him Enosh. Then men began to call on the name of the Lord. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு வருகிறோம். இந்த வேதபாட வகுப்பின் கடைசி வசனம் இது. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்.
The first part of Genesis 4:26 describes a son born to Seth. The next part of this verse describes the beginning of the process of calling on the name of the Lord. அது 4:27 முதல் பகுதி சேத் என்பவனுக்கு பிறந்த மகன் பற்றிய விவரம் தரப்படுகிறது. இந்த வசனத்தின் அடுத்த பகுதியானது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்ளுதல் என்ற செயல்முறையின் தொடக்கத்தை விவரிக்கிறது. This verse refers to the time when mankind began to depend on God through worship and prayer. It also refers to a time when mankind began to publicly and formally acknowledge God. இந்த வசனம் வழிபாடு, ஜெபம் ஆகியவற்றின் மூலமாக மனித குலம் அவரை சார்ந்திருக்க தொடங்கிய காலத்தை குறிக்கிறது. மனித குலம் தேவனை பகிரங்கமாகவும் முறைப்படியும் ஒப்புக்கொள்ள தொடங்கிய ஒரு காலகட்டத்தை இது குறிப்பிட்டது. The time of Enosh is estimated to be BC 3769 to 2864. He was born to Seth, the son of Adam. His father Seth was 105 years old when he was born. When Enos was born. ஏனோஸ் என்பவனின் காலம் கிமு 3769 2864 வரை என்று கணிக்கப்பட்டுள்ளது. இவன் ஆதாமின் மகனாகிய சேத் என்பவனுக்கு பிறந்தான். இவன் பிறக்கும்போது இவனது தந்தை சேத் 105 வயது உடையவனாக இருந்தான். Since there was a great departure from God among mankind during this period, it is reasonable to assume that godly men began to worship God. இந்த காலகட்டத்தில் மனிதர்களிடையே தேவனை விட்டு பிரிந்து செல்லுதல் அதிகமாக காணப்பட்டதால் தேவபக்தியுள்ள மனிதர்கள் தேவனை தொழுது கொள்ள தொடங்கினார்கள் என்ற கருத்து ஏற்புடையதாக இருக்கிறது. The people living at that time began to profane the name of God. They also began to incorporate other gods in their worship. Therefore, worshipping the true God was very important at that time. அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் தேவனுடைய பெயரை அவமதிக்க தொடங்கினார்கள். மேலும் அவர்கள் மற்ற தெய்வங்களை தங்கள் வழிபாட்டில் இணைக்க தொடங்கினார்கள். எனவே உண்மை தேவனை தொழுது கொள்ளுதல் அந்த காலகட்டத்திற்கு மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. In these days in which we live, the worship of false god is very common among the people. நாம் ஆள்கின்ற நாட்களில் பொய்த்தேவர்களை ஆராதித்தல் என்பது மக்களிடையே மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. In the days of Paul, we read one incident in Acts 17 verses 16 and 17. Now while Paul waited for them at Athens, his spirit was provoked within him when he saw the city was given over to idols. Therefore, he reasoned the synagogue with the Jews and with the Gentile worshippers and in the marketplace daily with those who happened to be here. Those who happened to be there. நாம் வாழ்கின்ற இந்த நாட்களில் பொய்த்தேவர்களை ஆராதித்தல் என்பது மக்களிடையே அதிகமாக காணப்படுகிறது. இது அப்போஸ்தலர்களுடைய 17ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களில் பவுல் என்ன செய்தான் என்பதை குறித்து பார்க்கும்போது நமக்கு நன்மையாக இருக்கும். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெமாலயத்தில் யூதரோடும் பக்திகளோடும் சந்தை வெளியில் ஈடுபட்டவரோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். Let us consider whether we have the same zeal. Let us try to bring everyone we meet to the Lord by telling them about our true and living God and His true kingdom, the Church of Christ, every day. Lord's willing, let us continue our study again next week on the same day at the same time. இந்த வைராக்கியம் நமக்கு ஏற்படுகிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். நமது உண்மையான உயிருள்ள தேவனை பற்றியும் அவரது மெய்யான ராஜ்யமய கிறிஸ்தன் சபையை பற்றியும் நாம் அன்றாடம் சந்திக்கிற அனைவரிடத்திலும் கூறி அவரை ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நமது படிப்பை தொடர்வோம். நன்றி சகோதரர்களே. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் தேங்க்யூ சிஸ்டர்ஸ். தேங்க்யூ. நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே, நன்றி.